கிட்டக போனா எங்க நம்மையும் சேவிக்க வச்சிருக்கணும்னு எட்டியே அனுப்புறான். இவர் கிளம்பட்டம்னு காத்து இன்னைக்கு போய் சரணத்துல குருநாதான்னு சாஷ்டாங்கமா சேவிச்ச உடனே அவர் சொல்றார், ஒரு நாளைக்கு எங்கிட்ட நீ வந்துருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அன்னைக்கு நீங்க என்ன கடாட்சிச்ச கடாட்ச பலம்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து. ஏன் அடையாளம் தெரியலேன்னா, இப்படி இவர் வருவார்னு அவன் கனவை கூட நினைக்கல. அந்த கிருஷ்ணதேவராயர் அவர் இந்த புரந்தரதாசருக்கு ஃப்ரெண்டா, சகா. எந்த அளவுக்கு சகா அப்படின்னார், அவர் ராஜ்ய நிர்வாகத்துக்கு சமயத்தில் இவர்கிட்ட கைமாத்து பணம் வாங்கி போறான். யாரு? மகாராஜா. மகாராஜாவுக்கு கைமாத்து கொடுக்கிற அளவுக்கு, கடன் கொடுக்கிற அளவுக்கு கோடீஸ்வரன். அந்த மகாராஜாட்ட வியாபார நிமித்தம் இவர் போகும்பொழுது மகாராஜா கிருஷ்ணதேவராயர், இந்த வியாசராயர் தான் அவருக்கு குரு. அவரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு, இவனுடைய ஆசனத்தில் அவரை உட்காத்தி வச்சு, அவருக்கு சாமரம் போட்டு, கொடை பிடிச்சி சாமரம் போட்டு விசிறி உபசாரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கையை கட்டிண்டு கீழே நிற்பணும். அவரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு, இதை வியாபார நிமித்தமா வந்த புரந்தரதாசர் பாப்பர். அதை பார்த்து இவருக்கு என்ன தோணும்னா, ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோன்னு நினைச்சார். இவர் ஆண்டி பண்டாரம் பரதேசி, இவரை போய் சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சுட்டு கையை கட்டிண்டு நிற்கிறான் பாரு. இதெல்லாம் ஒன்றும் காரியம் இல்லாதவா பண்றது, வேலை வெட்டி இல்லாதவன் பண்றதுன்னு இவர் இந்த சாமியார் வந்துட்டு போட்டோம், அவர் வேலையை முடிச்சுட்டு போட்டோம், அப்புறம் ராஜாட்ட வியாபாரம் பேசிப்போம்னு கிட்டக போனா எங்க நம்மையும் சேவிக்க வச்சிருக்கணும்னு எட்டியே அனுப்புறான். இவர் கிளம்பட்டம்னு காத்துன்று. ஆனா உபச்சாரம் பண்ற கிருஷ்ணதேவராயரை கூட கடாட்சிக்காத குருநாதர் இவர் எப்ப கிளம்புவார்னு பார்த்துட்டு இருக்கிற, நினைச்சுட்டு இருக்கிற புரந்தரதாசரையே பார்த்துட்டே இருப்பார். கடாட்சி ஏற்கனவே நன்கு தெரிஞ்சவர். இன்னைக்கு போய் சரணத்தில் குருநாதான்னு சாஷ்டாங்கமா சேவிச்ச உடனே அவர் சொல்றார், நீ எங்கிட்ட வந்துருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறார். நீ கோட்டீஸ்வரனா இருந்தாலும், என்ன அலட்சியமா நீ பார்த்தாலும், நான் வேண்டாம்னு நீ நினைச்சாலும், ஒரு நாளைக்கு எங்கிட்ட நீ வந்துருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறார். உடனே தாசரர் சேவிச்சுட்டு கையை கூப்பிண்டு, நான் ஏன் சாமர்த்தியத்திலையா வந்தேன், ஒரு நாளைக்கு வந்துருவேன்னு தெரியும்னு ஏதோ என் சாமர்த்தியம் மாதிரி நீங்க பேசுறீங்களே, நான் என் சாமர்த்தியத்தில் வரல. நீங்க வேண்டாம் நினைச்சுட்டு நான் நின்றுட்டு இருந்தாலும், நீங்க உங்களுடைய அபார கருணை என்ன கடாட்சம் பண்ணிட்டே இருந்தேளே, அன்னைக்கு நீங்க என்ன கடாட்சிச்ச கடாட்ச பலம்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அவரை ஸ்வீகரிச்சுண்டு, சிஷ்யனாக ஸ்வீகரிச்சுண்டு, இதுவரையில் அவருக்கு ஸ்ரீனிவாச நாயக்கன் பேர். இப்பதான் ஒரு தீட்சா நாமம் கொடுக்கிறார், புரந்தரதாசர். ஏன் புரந்தரதாசர்னா, இவருடைய கிராமத்தோட பெயர் புரந்தரகட், இவருடைய சொக்கிராமம். இந்த புரந்தரகட்லுங்கிற இந்த கிராமத்திலேருந்து இவர் வந்ததுனால இந்த தாசருக்கு புரந்தரதாசருங்கிற ஒரு தீட்சா நாமம் கொடுத்து சில நாட்கள் தன்னோடையே இருக்க முடியுமாக அனுமதிச்சார். குரு சேவை பண்ணிட்டு இருக்கு, குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அவருடைய சன்னிதானத்திலேயே அவர் உபதேசம் பண்ணின நாம ஜபம் பண்ணிட்டு, அவர் என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த நாமத்தை அனவர்த்தமும் ஜபம் பண்ணிட்டு, நெத்தியில் கோபி சந்தனம், கழுத்தில் துளசி மாலை, கையில் ஜபமாலை, பஞ்சகச்சம், சாதாரண ஒரு பாகவதரா, கோட்டீஸ்வரனா இல்லை. சில நாட்கள்லேயே மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வரார் குருநாதரை சேவிக்க.
போகும்போது பார்க்குறார் வாசலில் இவர் உட்கார்ந்துருக்கார். இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு ஆலோசனை பண்ணிட்டே உள்ளே போயிட்டார். குருநாதரை சேவிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தார், அதே மாதிரி உட்கார்ந்துன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டக்க வந்து சந்தேகமாக இருந்தது அவருக்கு. சுவாமி, நீங்கள் சீனப்ப நாயக்கர் தானே? உடனே தாசர், நான் தான் சீனிவாச நாயக்கு தான். அவ்வளவு டியரஸ்ட், இன்னைக்கு அடையாளமே தெரியல. ஏன் அடையாளம் தெரியலன்னா, இப்படி இவர் வருவார்னு அவன் கனவில் கூட நினைக்கல. அதான் காரணம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.